ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு சூப்பரான ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு. மாதம் 69,000 ஆரம்ப அடிப்படை சம்பளம், வருஷத்துக்கு 6% இன்க்ரிமெண்ட்டு, கூடவே எல்லாரும் எதிர்பார்த்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இதெல்லாம் கிடைச்சா எப்படி இருக்கும்? ஆமாங்க, எய்த் பே கமிஷன் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான கோரிக்கைகள் இப்போ வெளிவந்திருக்கு. அதில் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட சம்பளத்தை மாற்றி அமைக்க 10 வருஷத்துக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா பே கமிஷன், அதாவது ஊதிய குழு அமைப்பாங்க. கடந்த 2016 7வது ஊதிய குழு அமலுக்கு வந்துச்சு. இப்போது அடுத்ததாக எய்த் பே கமிஷன் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதியான ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் தலைமையில் கடந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் மத்திய அரசு அமைச்சாங்க. குழு அடுத்த 18 மாதங்களுக்கான தங்களுடைய ரிப்போர்ட்டை அரசாங்கத்துக்கிட்ட கொடுக்கணும். அவங்க கொடுக்குற பரிந்துரையை வச்சு தான் மத்திய அரசு ஊழியர்களுக்கான அடுத்த சம்பள உயர்வு இருக்கும். இந்த 8வது ஊதிய குழு கிட்ட பல்வேறு அரசு ஊழியர் சங்கங்களோட கூட்டமைப்பான NCJCM, நேஷனல் கவுன்சில் ஜாயிண்ட் கன்சல்டிவ் மிஷனரி, சில அதிரடியான கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. சப்போஸ் அவங்க வச்ச கோரிக்கை எல்லாமே அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா எம்ப்ளாயீஸோட சேலரி பல மடங்கு உயரும். முக்கியமாக இப்போ இருக்க 18,000 ரூபாய் குறைஞ்சபட்ச அடிப்படை சம்பளத்தை 69,000 ரூபாயை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம்பளத்தை கணக்கிட பயன்படுத்தக்கூடிய ஃபிட்மெண்ட் ஃபேக்டரை 3.83% மாற்றணும்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது 8வது லெவலில் இருக்கிற பே மேட்ரிக்ஸை ரொம்ப சிம்பிளாக ஏதாவது லெவலாக குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது மூலமாக அடுத்தடுத்த லெவலில் அடிப்படை சம்பளம் 83,200 ரூபாய், அப்புறம் 1,12,000 ரூபாய், இது மாதிரி ஏறிட்டே இருக்கும். மிட் லெவலில் ஊழியர்களுக்கு ஆரம்ப சம்பளமே 1,35,000 இருந்து 2,15,000 ரூபாய் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சம்பளம் தவிர மற்ற சலுகைகளும் பார்த்தீங்கன்னா நிறைய கோரிக்கைகள் இருக்குது. பென்ஷன், அதாவது 2004க்கு அப்புறமா வேலைக்கு வந்தவங்களுக்கும் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மீண்டும் அமல்படுத்தணும். ஓய்வூதியத்தை கடைசியான சம்பளத்தில் 67%ஆகவும் குடும்ப ஓய்வூதியத்தை 50%ஆகவும் ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் ஒரு முறையும் பார்த்தீங்கன்னா பென்ஷன் ரிவைஸ் பண்ணியே ஆகணும்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரமோஷன் அட்வான்ஸு, ஒரு ஊழியர் அவருடைய 30 வருஷம் சர்வீஸில் குறைஞ்சது 5 ப்ரமோஷனாவது கொடுக்கணும். HRA குறைஞ்சது 30% இருக்கணும். பெருநகரங்களுக்கு இது இன்னும் அதிகரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் லீவ் சலுகை, மகப்பேறு விடுமுறையை 240 நாட்களாக அதிகரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்பாக்கள் பெற்றோர் பராமரிப்புக்காக எடுக்கிற விடுமுறையை இன்னும் நீடிக்கணும் கேட்டிருக்காங்க. இந்த கோரிக்கை எல்லாமே 2026 ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து எந்த தாமதமும் இல்லாமல் அமல்படுத்தி ஆகணும், முன் தேதியிட்டு அமல்படுத்தி ஆகணுன்ட்டு NCJCM ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வலியுறுத்தியிருக்காங்க. ஆனால் காய்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பரிந்துரைகள் மற்றும் கோரிக்கைகள் மட்டும்தான். இந்த கூட்டமைப்பு கொடுத்த ஆவணத்தை எய்த் பே கமிஷன் ஃபார்ம் பண்ண குழு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆய்வு செய்வாங்க. கடைசியாக இதையெல்லாம் ஏற்றுக்கிறதா வேண்டாமா இறுதி முடிவை பார்த்தீங்கன்னா மத்திய அரசு மட்டும் தான் எடுப்பாங்க. இந்த 69,000 ரூபாய் அடிப்படை சம்பளம், 6% வருடாந்திர உயர்வு, அப்புறம் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், இந்த கோரிக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சாத்தியமா? கண்டிப்பாக கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணுவாங்களா? இது விஷயமா உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.